ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை தருகிறார், புதுவிதமாய் நடத்துகிறார். இந்த நாள்ல கூட உங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போகிறார். அதை விசுவாசியுங்கள். இந்த இடம் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம இயேசு உடைக்கிறார் மீடியா ஊழியத்தினுடைய அந்த ரெக்கார்டிங், எடிட்டிங் எல்லாம் நடக்கிற இடம். இங்கதான் இருந்து அருமையான பிள்ளைகள் பணி செய்வாங்க. அந்த இடத்துல இருந்து கொண்டு உங்களோட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். நீங்க இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீங்க, இந்த ஊழியத்தை தாங்கி வர்றீங்க, இந்த ஊழியத்தை நேசிக்கிறீங்க. அதனால தான் இந்த ஊழியத்தில் என்னென்ன நடக்குது, என்ன காரியம் இருக்குது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தா இன்னும் அதிகமா ஜெபிப்பீங்கல்ல. அதனால்தான் இங்கிருந்து உங்களோட நான் பேசுகிறேன். சரி, இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார். ஏசாயா 48:18 உன்னுடைய சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். நதி ஓடுற பார்த்திருக்கீங்களா? அதுவும் மலையிலிருந்து தான் பெரும்பாலான நதிகள் உற்பத்தி ஆகி புறப்பட்டு வருகிறது. மழை பெய்யும் போது தண்ணி ஏராளமாய் மலையிலிருந்து இறங்கி அது நதியாக அப்படி ஓடி வருகிறது. நான் போய் இந்த மழை காலத்துல நதி நிரம்பிட்டுன்னா போய் பார்ப்போம். எங்க ஊர்ல தாமிரபரணி அப்படின்ற ஒரு நதி இருக்கிறது. இங்க வந்து ரொம்ப பக்கம். நதியில வெள்ளம் தண்ணி ஃபுல்லா போகுதுன்னா அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் போவாங்க. நானும் போயிருக்கிறேன். அதை பார்க்கும்போது பெரிய அழகு தானே. அந்த நதி அப்படியே தண்ணி ஃபுல்லா போகும்போது பார்க்கவே ரம்மியமா இருக்கும். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய சமாதானம் அப்படி இருக்கும். நதியை போல அப்படியே ஒரு செழிப்பா, சும்மா நீரோட போல இல்ல, வாய்க்காலை போல இல்ல, நதியை போல சமாதானம். இன்னைக்கு சமாதானம் தானே இல்லை. சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்குதா? சமாதானம் இல்லாம தான் உலகத்துல நிறைய பேர் தவிக்கிறாங்க. பணம் இருக்குது, பதவி இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாம் இருக்குது. சமாதானம் மட்டும் இல்லை. எல்லாம் இருந்த சமாதானம் இல்லாட்டா ஒன்று இல்லாத மாதிரி தான். ஒண்ணுமே இல்லாம சமாதான உள்ளத்துல இருந்தா அவங்க தான் பாக்கியவான்கள். இந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணுகிறார். என்னால் அவருக்கு பேரு சமாதான பிரபு. என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன்னு சொல்றாரு. ஆனா இந்த சமாதானம் எப்போ உள்ளத்துல வரும் தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், நீ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன்னுடைய சமாதான நதியை போல இருக்கும். அப்போ தேவனுடைய கற்பனைகளை நம்ம கவனித்து வாசித்து தியானித்து அதன்படி நடப்பதற்கு ஒப்பு கொடுத்தா உள்ளத்துல சமாதான நதியை போல ஓடும். வெறும் பக்தியா இருந்தா மட்டும் போறாரு. பக்தி உங்களுடைய செயல்ல வெளிப்படணும். அது எப்படி வெளிப்படுத்துவது? வசனத்தின்படி வேதத்தை வாசிக்கணும். தினமும் இந்த வேதத்தை வாசித்து அந்த